குடிப்பிரிவு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கட்டணமாக திறக்காது இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் அவங்க தான் பொறுப்பு. நீங்கள்லாம் வந்து திறக்கணுன்னு தான் அதை இப்படி வச்சுருக்குறாங்க. இப்போ திறங்கலாங்க போய் யார் ஒன்று வேணாங்கிறா. திருக்கோயிலூர் நகரத்தில் இயங்கி வரும் அரசு மருத்துவமனை மாவட்ட தலைமை மருத்துவமாக தரம் உயர்த்தப்பட்டு எல்லா வேலையும் முடிச்சிருச்சு. இன்னும் ஓப்பன் பண்ணலை. அடுத்தது தொகுதிக்கு உட்பட்ட அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன பில்டிங், நியாய விலை கடை, பால்வாடி கடை, இதெல்லாம் வந்து திறக்காமல் இருக்குது. அது ரொம்ப நாளாக திறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியல. அந்த தொகுதி எம்எல்ஏ கிட்ட சொன்னால் அவங்க திறந்துருவாங்க. அதுக்கும் ஆவணம் செய்வதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதை ஒரு பெரிய பில்டிங்கெல்லாம் கிடையாது. விஓ ஆஃபீஸு, இந்த நியாய விலை கடை, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பூட்டி வச்சுக்கிறாங்க. 1 இயர் 1.5 வருஷம் 2 வருஷமாக பூட்டி வச்சுக்கிறாங்க. காரணம் அமைச்சர் சொல்லணும், கலெக்டர் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கலெக்டர்கிட்ட அதை நீங்கள் சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட எந்த தொகுதி எம்எல்ஏ கிட்ட சொல்லி அதை திறக்கிறதுக்கு ஆவணம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அது ரொம்ப அவசரம். கட்டி முடிக்கப்பட்டு பலகாலம் மூட்டியே கிடக்குது. அது அங்கே இருக்கிற நாங்கள் போகும்போது மக்களுடைய கோரிக்கை பெரிய கோரிக்கையாக இருக்குது. அண்ணன் விலையடிப்பாருன்னு நினைக்கிறேன். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் குடிப்பிரிவு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கட்டணமாக திறக்காது இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் அவங்க தான் பொறுப்பு. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு திருக்கோயிலூர் உறுப்பினர் சொல்வது உண்மை. அந்த அரசு மருத்துவமனை கட்டி அனைத்து வேலைகளையும் முடிந்து இன்னும் ஆரம்பிக்கப்படாமல் இருக்கிறது. அதற்கு ஒரு பில்டிங் பிளான் அப்ரூவல் தான் பெண்டிங். கூடிய விரைவில் அந்த பில்டிங் அரசு மருத்துவமனை ஓப்பன் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர், அந்த சப்ஜெக்டை விட்டுருங்க, திறந்துருவாங்க. நன்றிண்ணா. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்கள்லாம் வந்து திறக்கணுன்னு தான் அதை இப்படி வச்சுருக்குறாங்க. இப்போ திறங்கலாங்க போய் யார் ஒன்று வேணாங்கிறா. மாண்புமிகு உறுப்பினர், மற்ற விஷயங்களை படிங்க. காலத்தின் ஆனால் அதை திறக்கிறதுக்கு என்ன பதில் சொல்லலான்னு அதை சொன்னீங்கன்னா, கலெக்டர் சொன்னார்னா அந்தந்த தொகுதி எம்எல்ஏ போய் திறந்துருவாங்க. அதுக்கு என்ன பதில் வரல. ஐயா பதில் சொன்னார். ரொம்ப நன்றி.